வணக்கம் மாணவ கண்மணிகளே, நாம் இன்றைய வகுப்பில் பார்க்கவிருப்பது வகுப்பு 2 பாடம் தமிழ் 2ஆம் பருவம் பாடம் 6 ஆத்தி சூடி பகுதி 4. வித்தை விரும்பு. வித்தை விரும்பு. இந்த வித்தை விரும்பு ஆத்தி சூடியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆத்திசூடியின் ஆசிரியர் யாருன்னா இந்த ஔவையார். அவர் எழுதின ஆத்திசூடி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதில் கடைசி ஆத்திசூடி வித்தை விரும்பு. நல்ல பல கலைகளை விரும்பி கற்றுக்கொள். நல்ல பல கலைகளை விரும்பி கற்றுக்கொள். வித்தை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா கல்வி பொருளையே விரும்பு. வித்தை அப்படின்னா என்ன பொருள்? கல்வி பொருளையே விரும்பு. கல்வியாகிய நற்பொருளை விரும்பு. நம்ம புத்தகத்தில் படிக்கிறது மட்டும்தான் கல்வி கிடையாது. பல வகையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும் அதுவும் ஒரு கல்வி அறிவு தான். நம்ம பல வித்தைகளை கற்றுக்கொள்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை முறையே மாறும். நம்மளுடைய மனதில் எண்ணங்கள் மாறும். படிப்படியாக நம்ம வாழ்வில் உயர முடியும். அதுக்கு பல வகையான வித்தைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வித்தை அப்படின்னான்றது ஆடுறது பாடுறது மட்டும் வித்தை கிடையாது. பல வகையான வித்தைகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே என்ன செய்யணும்? நம்ம கற்றுக்கறணும். நம்மளுக்கு எதில் நம்மளுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கோ அதை நம்ம அதிகமாக கற்றுக்கறணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். இப்போ அந்த கதையை நம்ம பார்க்கலாமா? இப்போது இங்கே மாணவர்கள் எல்லாரும் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க? பல வித்தைகள் காமிச்சிட்ருக்காங்க. சில பேர் ஆடுறாங்க, பாடுறாங்க, ஓவியம் வரைகிறாங்க, எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? அதை எல்லாருமே என்ன பண்ணாங்க? எல்லா குழந்தைகளுமே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு வெளியில் போகும்போது என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு சிறுமி சொல்கிறா. என்ன சொல்கிறா? அவர்கள் நடனம் ஆடும்போது எனக்கும் ஆடத் தோன்றியது. அவங்க ஆடும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு? ஆடணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறா. இன்னொரு பையன் என்ன சொல்கிறான்? எவ்வளவு வேகமாக சிலம்பம் சுற்றினார்கள், எவ்வளவு வேகமாக சிலம்பம் சுற்றினார்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இன்னும் 2 பசங்க சேர்ந்து என்ன சொல்கிறாங்க? அது நடிப்பு போன்றே தெரியவில்லை. அவங்க பண்ணது நடிப்பு மாதிரியே எனக்கு தெரியல. பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு? உண்மையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இன்னொரு சிறுமி என்ன சொல்கிறா? அருமையான நாடகம், அருமையான நாடகம். அடுத்து இன்னொரு பொண்ணு என்ன சொல்கிறான்னா, அந்த அக்கா பாடிய பாடல் இன்னும் என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த அக்கா பாடின பாட்டு எப்படி இருந்துச்சா? ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சா? அந்த பாட்டு இன்னமும் அவள் காதில் எப்படி இருக்கான்? கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கான். அடுத்த ஒரு பையன் என்ன சொல்கிறான்? நமக்கு பிடித்தவற்றை நாமும் கற்றுக்கொள்வோமா? அவங்க எப்படி வித்தைகள் காமிக்கிறாங்களோ அதே மாதிரி நமக்கு பிடித்தவற்றை நாம் என்ன செய்யணும்? நாமும் கற்றுக்கொள்வோமா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இந்த பையன் என்ன சொல்கிறான்? என்னை மிகவும் கவர்ந்தது அந்த திரையில் வரைந்திருந்த ஓவியங்கள் தான். அவனுக்கு மனசுக்கு பிடிச்சது எதுனா அந்த திரையில் வரைந்த ஓவியங்கள் தான். அவனுக்கு அதை பார்த்ததுலேயே ரொம்ப பிடிச்சிச்சான். இப்போ மாணவர்களே, நம்மளும் என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் பல வகையான வித்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். சிலம்பம் சுற்றுறது ஒரு கலை, ஓவியம் வரைதல் ஒரு கலை, இந்த மாதிரி பல கலைகள் இருக்குது. ஆடுதல், பாடுதல் அப்படின்னு பல கலைகள் இருக்குது. நம்மளுக்கு எது மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கோ நம்ம அந்த கலைகளை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். இந்த கதையின் நீதி வித்தை விரும்பு. அடுத்தது படித்தும் எழுதியும் பழகுக. படித்தும் எழுதியும் பழகலாமா? இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த 5 கதைகளையுமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ அதை வாசிங்க பார்ப்போம். வைகறை துயிலெழு. 2வது பெரியாரை துணைக்கொள். 3வது ஆத்திசூடி கேள்வி முயல். 4வது இளமையில் கல். 5வது வித்தை விரும்பு. உரிய தொடரை படத்துடன் பொருத்துக. பொருத்தலாமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இளமையில் கல். இங்கே எந்த படம் இருக்குது? இளமையில் கல். இந்த கல்விக்கு இருக்கிற மாதிரி எந்த படம் இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இளமையில் கல் அந்த வார்த்தையோட பொருத்திடுறோம். அடுத்தது கேள்வி முயல். இங்கே கேள்வி கேட்குற மாதிரி எங்கே படம் கொடுத்துருக்காங்க? இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட பொருத்திடுறோம். அடுத்தது பாருங்கள், வைகறை துயிலெழு. இங்கே எங்கே தூங்கி எழுந்திருக்க மாதிரி எங்கே இருக்குது படம்? இங்கே இருக்குது. அதோட பொருத்திடுறோம். அடுத்தது வித்தை விரும்பு. எங்கே பல வகையான வித்தைகள் விளையாட்டுகளை விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க.
ஆடுறாங்க, பாடுறாங்க, ஓவியம் வரைகிறாங்க, பாடல் பாடுறாங்க, சைக்கிள் ஓட்டுறாங்க, பந்து விளையாடுறாங்க. இது மாதிரி பல வகையான வேலைகள் பார்த்துட்ருக்காங்க. இதுதான் பல வகையான வித்தைகள். இப்போ அதில் பொருத்திடுறோம். பொருத்தியாச்சா? இதே மாதிரி உங்களுடைய புத்தகத்துலேயும் நீங்கள் பொருத்திடுங்க. நன்றி மாணவ செல்வங்களே. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.